ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடை காசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது மனோஜ் அவரோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஓவராக ஆட்டம் போட்டு தனியாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும், நான் பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகிறேன், அதுக்குன்னு ஒரு கெத்து வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அடுத்தடுத்து ஆஃபீஸ்லாம் ஆரம்பித்து அதுக்கெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கி நிறையவே கடன் வாங்கி வச்சுருக்காரு. அதுவும் 30 லட்சம் ரூபாய். இதை நினைக்கும் போதே ரோகிணிக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது. அந்த பில்டர்ஸ்கிட்டயே அடுத்து பணத்தை வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களும் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. இப்போது நேர்லேயே போய் பார்த்து பேசி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் போகிறாங்க. அப்போது அங்ககிட்ட போயிட்டு பேசின உடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு. இல்லை மேடம், அடுத்து கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, அதுக்காக தான் வந்தோம், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, நான் இன்னமும் அதாவது உங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன், நீங்கள் இன்னமும் அதுக்கான பொருளையே இங்கே சேர்க்கலை, அதுக்குள்ளே திரும்பவும் பணம் கேட்டால் எப்படி அப்படின்னு. இல்லை மேடம், அப்படி இல்லை, நீங்கள் இப்போது ஆர்டர் கொடுத்துட்டீங்க, கன்ஃபார்மாக நாங்கள் அதை முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு. இல்லை, நான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுல் ஆர்டரையும் முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் அமௌண்ட் தருவேன் அப்படின்னு. ஏன் மேடம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் ஒவ்வொரு பில் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து அவங்களுமே ரொம்ப இஷ்யூஸில் இருக்காங்க, நாங்களுமே அதெல்லாம் தரம் தான் சொல்லியிருக்கோம், எங்களுக்குமே அவ்வளோ அமௌண்ட் டேரெக்டாக கிடச்சிடாது இல்லைங்களா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு. நீங்கள் முதல்ல பொருளை கொண்டு சேர்த்தா தான் அடுத்த அமௌண்ட் எங்களால் கொடுக்க முடியும், வேலையை முடிச்சு கொடுக்காம நாங்கள் அமௌண்ட் தர மாட்டோம், தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இல்லை மேடம், ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் ரன் ஆகிட்டே தான் இருக்குது, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் தேவையான பாதி ஃபர்னிச்சர் அனுப்பியாச்சு அப்படின்னு. ஃபுல்லாக நீங்கள் இன்னும் முடிக்கலல்ல, அது எல்லாத்தையும் முடிச்சா தானே அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிடுவோம், எங்களுடைய பிஸ்னஸ்லேயும் எங்களுக்குமே அதில் அமௌண்ட் போட எங்ககிட்டயுமே எதுவுமே இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வர லாபம் போக மிச்ச எல்லா அமௌண்ட்டையும் கம்பெனியில் போட்டு அதை நாங்கள் போட்டுடுறோம், அதாவது ஃபர்னிச்சர் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு இறக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததை முடிக்கலை, நான் இப்போ திரும்பவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஸோ அட்வான்ஸாக தான் நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தேன், நீங்கள் ஃபுல் வேலையை முடித்தா மட்டும்தான் நான் பணத்தை கொடுப்பேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது ரோகிணி இப்போ அப்படின்னு. வேறு வழி இல்லை மனோஜ், வா போகலாம் அப்படின்னு. என்ன மேடம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, நாங்கள் தான் ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் கொண்டு இறக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் ரெகுலராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, என்ன இதெல்லாம், உங்களை நான் மீனாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு நம்பி தானே இந்த ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்தேன், இப்போ இப்படி பேசுங்க அப்படின்னு. என்ன மேடம், அவளை நம்பி நீங்கள் கொடுத்தீங்களா, ரோகிணி உங்களோட கிளைண்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவளை வச்சு தானே நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்க, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நம்பிக்கை இல்லையா, நல்லா அதை தெரிஞ்சுக்கிட்டே அப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு. யார் சொன்னா, இங்கே பாருங்கள், மீனா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுத்தேன், இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, நீங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா கொடுத்த அட்வான்ஸை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே ரோகிணி திருன்னு முடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் மனோஜ் கூட, மேடம் திடீர்னு இப்படி கேட்டேன் அப்படின்னு. மனோஜ், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, ரோகிணி நீங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், இப்படியெல்லாம் ஆஷா பேச வச்சு என்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண வச்சு கேட்க வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருங்க, அப்புறமா நான் ஃபுல்லாக மட்டும் பே பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு தராமல் ஒன்றும் இல்லையா, அட்வான்ஸ் கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லவும், சரி மேடம் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமா, என்ன ரோகிணி அவங்கக்கிட்ட பேச விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த பூ கட்டினவளை நம்பி தான் கொடுத்த மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு. மனோஜ், நீ கொஞ்சம் பொறுமையாரியே, உனக்கு என்ன ஆச்சு, நீ இப்படி கோவப்பட்டு பேசுறதுனால அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, இப்போ அப்படி தானே பேசுனாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்ல கேட்காம புது ஆஃபீஸ் போடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கி வச்சுட்டு இப்போது லோன் அமௌண்ட் கட்டவே நம்மக்கிட்ட பணம் இல்லை, அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா ஏதாச்சும் சப்போஸ் தர வாய்ப்பு இருக்குது, ஆர்டரை முடிச்சு கொடுக்காம அவங்க மட்டும் எப்படி பணம் கொடுப்பாங்க, ஏற்கனவே 10 lakhs நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு புரியுதா இல்லையா, அவங்க இல்லைனா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாங்க, உங்ககிட்ட லோன் கட்டவே பணம் இல்லை, நீ கொடுத்த பணத்தை திருப்பி எப்படி கொடுப்ப, இங்கப்பா
தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத. நம்ம இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றத வழியை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி நீ கிட்ட கோவப்பட்டேன்னா அந்த ஆர்டரும் போயிடும், சுத்தமாக நம்ம கிட்ட லாபம் இல்லாமல் அப்புறம் நஷ்டத்தில் தான் போய் முடியும், பார்த்துக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, அது அப்படி எப்படி பண்ண முடியும், அது எப்படி கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு. மனோஜ், அவங்க நினச்சா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்லவும், இப்போ என்ன பண்ண போகிற ரோகிணி அடுத்து அப்படின்னு மனோஜ் வந்து நின்றுட்டுருக்காரு. முதல்ல கோவப்படாமல் இங்கே வா அப்படின்னு. அவங்க அடுத்தடுத்து இன்னமும் கோவப்பட்டு பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா மீனா எப்படி வந்து மீனா மூலிமா இந்த ஆர்டர் வந்தது அப்படின்னு மனோஜ்க்கு தெரிய வந்துடும். அப்புறம் ரோகிணி இதை கொண்டு வரல அப்படின்னு தெரிய வரும். அதுவே வந்து மனோஜ்க்கு ரோகிணி மேலே ஒரு சின்ன கோவத்தை உண்டு பண்ணும். அப்படியே வந்து அது பெரிய லெவலில் போயிடும் அப்படின்றது இங்கே நம்ம ரோகிணியோட நடப்பு. அதனால தான் மனோஜ்கிட்ட அப்படி பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே மனோஜை பேச விடாமல். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறது ரோகிணி அப்படின்னு யோசிக்கும் போது பேசாமல் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவ்வளோ பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. பேசாமல் எங்கேயாச்சும் கடன் வாங்கலாம் ரோகிணி அப்படின்னு. என்ன பண்ண சொல்கிற, கடன் வாங்கி அதுக்கப்புறம் அப்படின்னு. ரோகிணி, கடனை வாங்கி இது எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு. நாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை நம்பி யாருமே இதுக்கப்புறம் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல லோன் வாங்கியிருக்கோம், அதுக்கு லோன் அமௌண்ட் கட்டவே நம்மக்கிட்ட பணம் இல்லை. அடுத்தடுத்து எங்கே ஸ்வாரிட்டி கையெழுத்து போட்டு எங்கே நம்ம லோன் வாங்க முடியும், நம்மளுடைய ஷோரூம் அதெல்லாம் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து லோன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் யார்கிட்டயாச்சும் கடன் வாங்க அப்படின்னு. பேசாமல் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எங்கேயாச்சும் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்து யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ், பேசாமல் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மாதிரி எல்லாம் கடன் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான், அவர்கிட்ட வேணா நீங்கள் கேட்டு பாருங்களேன், கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்னையா சொல்கிற அப்படின்னு. உண்மையிலே வா அப்படின்னு. சார், நான் ஏன் சார் போய் சொல்ல போகிறேன், கடன் வாங்குறது நீங்கள், கட்ட போகிறது நீங்கள், ஆளை காட்டுறது மட்டும்தானே சரி என்னோட வேலை, மற்றபடி நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அப்படின்னு. என்ன மேடம், சார்கிட்ட நீங்கள் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா அப்படின்னு. ரோகிணி, மனோஜ் கடன் வாங்கலாம், நம்மளுக்கு சரியாகுமா, பேசாமல் வீட்டில் அங்கிள் ஆண்டி கிட்ட விஷயத்த சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இல்லை ரோகிணி, நம்ம கடன் வாங்கி இந்த வேலையை முடிக்கிறது மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு கடனை வாங்குறதுக்காக போயிடுறாங்க. அப்போது அந்த ஆளுமே, அந்த சொட்டத்தில் அந்த ஆளுமே கூட இருக்கிற ஆளுமே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஆஃபீஸ் போட்டு தனியாக அதில் பிஏன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி பத்தாததுக்கு அந்த சொட்டத்தால் அண்ணாவுக்கு வேலை கொடுத்து, ஸோ கூட இருக்கிற லேடிக்கு சம்பளம் கொடுத்து, தேவையில்லாமல் மனோஜ் வந்து ஆஃபீஸ் போடுறா, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை இழுத்து போட்டுக்கிட்டு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காரு இந்த மனோஜ். கொஞ்சம் கூட மூலின்றதே மனோஜுக்கு கிடையவே கிடையாது. ஏன் இந்த வேலையெல்லாம் அவங்களோட பார்க்க முடியாதா, இது அவங்களுடைய ஷோரூம் தானே, எந்நேரமும் இந்த பக்கமும் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையே. ஸோ ஏன் சும்மா ஷோரூமோடைய வேலை தானே, என்ன லிஸ்ட்டு என்ன வருது, எப்படி போகுது, என்ன ஏதுன்னு இதை பார்க்க வேண்டியது தானே, இதை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லையா, இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துருக்கலாம். அதுக்கு ஒரு ஆள் போட்டு பிஏவாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து தேவையில்லாமல் செலவை தான் வந்து மனோஜ் வந்து இழுத்து விட்டுருக்காரு. ஸோ இப்போது கடன் வாங்குறதுக்காக கடனும் வாங்கிடுறாரு. ஒருத்தவங்க கிட்ட போய் பேச அந்த ஆள் கொடுத்த மாதிரி போய் கடனையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. உங்களை நம்பி நான் எப்படி பணம் கொடுக்குறது, எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. சார், எண்ணி 2 நாளில் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாரு. ஏன்னா நமக்கு பணம் வேணும் ரோகிணி, இப்போது நம்மளை நம்பி பணம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாரம் 1 மாதம் அப்படின்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ அமௌண்ட்டு, நீ அமைதியாயிரு ரோகிணி அப்படி சொல்லி வாங்கினாதான் அப்புறம் வந்து நம்ம முதல்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், நம்ம 2 நாளில் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்காத போயிட்டா அப்புறம் கோவப்பட போகிறாரு அப்படின்னு. இங்கே பாரு, அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து ரோகிணி சொல்ல கேட்காம கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போது கடனை வாங்கி அந்த கடனை கொடுக்குறாரு மனோஜ் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஷோரூமை வந்து சீக்கிரமாக அடுத்தடுத்து ஆர்டர் பிடிச்சி இந்த வாங்கின கடத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிஏ கிட்டேயும் கொடுக்குற அந்த ஆள்கிட்டையும் சொல்கிறாரு மனோஜ். சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஆள் என்னமோ மனோஜ் கடனில் இருக்காரு அப்படின்னு கடனை காசு வந்து கடனாக வாங்கி கடனை அடைக்கிறதுக்காக தான் அந்த ஆள் ஐடியா சொன்னார். ஆனால் இந்த ஆள் ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஸோ அது அந்த ஆளுக்கு தெரியும், ஆனால் இந்த மனோஜுக்கு தெரியாது. திருப்பி கொடுத்துட போகிறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த ஆளுமே இந்த மாதிரி ஐடியா கொடுத்துட்டாரு. ஆனால் மனோஜால் அடுத்த ஆர்டர் வராமல் எப்படி 30 லட்ச ரூபாயே 2 நாளில் திருப்பி கொடுத்துட முடியும், அதை கொஞ்சம் கூட இந்த மனோஜ் யோசிச்சே பார்க்கலாம். ரோகிணி சொன்னாங்க கேட்காம மனோஜ் வந்து கடன் வாங்கிட்டாரு. இப்போ
அந்த ஆள் ரொம்ப ரகடான ஆள். 2 நாளாக பணம் வரல அப்படின்ன உடனே வீட்டுக்கே வந்துட்டாங்க. எந்த ஒரு ஷூரிட்டி கையெழுத்தும் இல்லாமல், எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் ஸோ வந்து பணம் கொடுத்துருக்காரு. அப்படின்றப்போ 30,00,000 அவர் விட்டுருவாரா? அதுக்குன்னே இருக்கிறவர். ஸோ அப்படி உடனே பயந்துக்கிட்டு வந்து இங்கே வீட்டுக்கே வராங்க. இங்கே ரோகிணி அப்போ தான் வந்து வீட்டில் இருக்காங்க. ரோகிணி, மனோஜ் வீட்டில் மற்றவங்க எல்லாருமே. ஸோ அப்போ மீனாவும் வீட்டில் இருக்கும்போது அந்த ஆளுங்க வந்து 2 ஆளுங்களோட கூட வராங்க. வாங்க, யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவோம். அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. சார் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே மனோஜ் இல்லையா அப்படின்னு. அப்போ தான் ரோகிணி மனோஜ் ரூம்குள்ளேருந்து வராங்க. யார் அப்படின்னு இவங்கள பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க. ரோகிணியுமே அதே மாதிரி தான். அண்ணாமலை, விஜய் எல்லாருமே வராங்க. ஸ்ருதி, ரவி மற்றவங்க எல்லாருமே. அப்போது என்னாச்சு, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், வந்தாங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க, யாருன்னு கேட்டால் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஏன் இதோ இங்கே நிற்கிற ஒரு யாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லவே இல்லையா அப்படின்னு. சார் இவன் என்ன சார் சொல்கிறதுக்கு இருக்குது, இவன் யார் சார் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சார் இவர் உங்களுடைய அண்ணன் தானே, இவர் என்கிட்ட பிஸ்னஸில் அவருக்கு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட 30,00,000 அந்த கடன் அடிக்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு கடன் வாங்கினாரு. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது கடன் அடைக்க கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏற்கனவே கடனில் இருக்கிறவர் கடனை வாங்கி கடன் அடைச்சிட்டா எனக்கு எப்படி பணம் தருவார்? எனக்கு எந்த ஒரு ஷூரிட்டி கையெழுத்தும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதுக்காக நான் இவனுக்கு பணம் கொடுத்தேன். இப்போது எனக்கு பணம் வேணும், அப்படி இல்லைன்னா கையெழுத்து வேணும், யாராச்சும் ஷூரிட்டி கையெழுத்தோ. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ தான் விஷயமே தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இந்த ஆளை நம்ப முடியும்? மிஸ்டர் மனோஜ், நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் 30,00,000 கடன் வாங்கியிருக்கீங்க. நான் எப்படி உங்களை சாதாரணமாக விட்டுற முடியும்? ஒரு ஷூரிட்டி கையெழுத்து கூட இல்லாமல் நான் எப்படி வந்து உங்களுக்கு பணத்தை நான் வந்து திருப்பியும் வாங்க முடியும், நம்பிக்கையோடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கவும், என்னடா அதெல்லாம் அப்படின்னு மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. 30,00,000 கடன் வாங்கி வச்சுருக்காரா சால்ட்டா? அப்போது இங்கே மனோஜ் என்ன இது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. விஜயவுமே கேட்குறாங்க. ஆமாப்பா பிஸ்னஸில் கொஞ்சம் இப்போ எதுவுமே ஆர்டர் எதுவும் பெருசாக வரலம்மா, அதுக்காக தான் இப்போது தேவைப்பட்டுச்சுன்னு கடன் வாங்கலாமா அப்படின்னு. பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறேன்னு அதுக்கு ஏன்டா போய் சொல்லி வாங்கணும், அதுவும் எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வாங்கியிருக்கேன் உன் இஷ்டத்துக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், சார் இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை சார், இவங்க 2 பேரில் யாராச்சும் நீங்கள் உங்கள் பையனுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுங்க, அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து கொடுத்த பணத்தை இப்போ கேட்காம போக போகிறேன், இல்லைனா எனக்கு கொடுத்த பணம் இப்போவே வேணும் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. முத்து, இங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் முடியாது, ஏன் அப்போ எதுக்கு கையெழுத்து போடணும், பணம் கொடுத்தது நீங்கள் அவங்ககிட்ட தானே, அவங்ககிட்டயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் முத்து வந்து கோவப்பட்டு சண்டை போடுறாரு. என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. என்னடா என்ன, உன்னை யாரும் கேட்கல, அப்பாவை தானே கையெழுத்து கேட்குறாங்க, அப்பா நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சார் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். முதல்ல அது எப்படி நீ திருப்பி கொடுத்துருவேன், நீ திருப்பி கொடுக்கும்போது கொடு, அதுக்கு எனக்கு சாட்சி கையெழுத்து வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய கையெழுத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அண்ணாமலையுமே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு, மனோஜ் என்னதான் இருந்தாலும் அவரோட பையன் அவர் தப்பே பண்ணியிருந்தானோ அப்படின்னு அண்ணாமலைக்கு மனசு கேட்கல. இப்போ விஜயாவை பார்க்குறாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. விஜயாவுக்கு திருன்னு முழிக்கிறாங்க. பையனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓவராக ஆட்டாங்காட்டி பணம் வரப்போகுது, பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போயிட்டோம், பெரிய ஆர்டர் வந்துச்சு அப்படி இப்படின்னு பார்த்து இப்போது இந்த லெவலுக்கு கடனை உண்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பயங்கர கோவம் வருது இங்கே அண்ணாமலைக்கு. அப்போது விஜயாவை பார்த்து மறைச்சிக்கிட்டு, ஏங்க நம்ம பையன் மனோஜ் தானே, அதான் அவன் சொல்கிறான்ல கடனை திருப்பி கொடுத்துருவான்னு, கையெழுத்து தானே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் உனக்கு தேவையில்லாத விஷயமா இதெல்லாம், நீ அப்பாவை எதுக்கு இதில் இழுத்து விடுறா, அதோ ஏன்னா உங்கள் பையனுக்காக நீங்கள் வேணால் போடுங்க, ஏன் அப்பாவை ஏன் இதில் இழுத்து விடுறீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா அப்படின்னு. அப்பா என்னப்பா இது, அவனுக்காக நீங்கள் எதுக்கோப்பா கையெழுத்து போடணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது, ஓவராக நான் தான் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு ஆட வேண்டியது, தாம் தோமுன்னு செலவு பண்ண வேண்டியது, கடனை பண்ணி வச்சுட்டு இப்போது நீங்கள் அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? அப்பா இந்த மாதிரி கடன் வாங்குறவங்க கிட்டலாம் நீங்கள் எதுக்குப்பா தலையிட்டுக்கணும், இதெல்லாம் பெரிய மோசமான கும்பல்ப்பா, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, உங்களுடைய சேஃப்டி தப்பா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்போது மாமா அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்னு மீனாவுமே சொல்கிறாங்க. என்னடி உனக்கு என்ன, என் பையனுக்காக நானும் என் புருஷனும் தான் இருக்கோம், அவர் தான் கையெழுத்து போடுவார், நீ ஏண்டி இதில் மூக்கால் நடிக்கிற, ஒன்றும் இல்லாதவளே, பிஸ்னஸை பற்றி உனக்கெல்லாம் எங்கன்னு தெரியும் அப்படின்னு. ஆமாம் எங்களுக்கெல்லாம் பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அப்படி தெரிஞ்சதுனால தான் அதோ இப்போ உங்கள் பையன் கடனை வாங்கிட்டு வந்து நிற்கிறான்ல அப்படின்னு முத்து எனக்கு கால் பண்ணுறாரு. உங்கள் பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க,
முதல்ல எனக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு. முத்து முடியாது அப்படின்னு பிடிவாதாமல் சண்டை போடுறாரு. ஆனால் அண்ணாமலை நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலையுமே இருந்துக்கிட்டு அந்த கையெழுத்தை போடும்போது அவளுக்கு அவ்வளோ நடுக்கமாக இருக்குது, பதற்றமாகவும் இருக்குது. தன் பையனுக்காக இந்த விஷயத்த செய்கிறாரு. ஸோ அவருமே பெரிய ரவுடியாக அவரை பற்றி விசாரித்து பார்த்தா ரொம்பவே கேவலமாக சொல்கிறாங்க. எல்லாருமே அவன் சரியான ரவுடி, கொடுத்த கடனை வாங்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு. அப்போது இந்த முத்து அப்படி விசாரிச்சதுல அந்த மாதிரி தெரிய வருது. அப்போ தான் முத்துவுக்கு கோவம் வீட்டுக்குள்ளே அந்த அவங்க எல்லாருமே பணத்தை அப்படி கையெழுத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னம்மா ரோகிணி இதெல்லாம் இந்த விஷயத்த நீயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆண்டி நான் அப்போவே மனோஜ் கிட்ட வேண்டான்னு சொன்னேன், ஆனால் மனோஜ் தான் கேட்கல அப்படின்னு. என்னம்மா இதெல்லாம் நீ இருக்கிற நம்பிக்கையில் தானே அவனுக்கு சோரம் ஆரம்பித்து கொடுத்து உன்னால தானே அவன் இந்த லெவலுக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக நாங்கள் யாரும் இதில் தலையிடாமல் வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும் ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனா ரோகிணியை பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டீங்கல்ல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்க போனதுக்கப்புறமா ரோகிணி மனோஜ் எல்லாரும் ரூம்குள்ளே போயிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அங்கேயே உட்காந்துடுறாரு. அப்போது இங்கே முத்து இருந்துக்கிட்டு ஸ்ருதி ரவியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. 30 லட்ச ரூபாய் சாதாரணமான அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கடனை வாங்கி யாராச்சும் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு. நம்ம தகுதிக்கு மீறின அளவுக்கு நம்ம எப்பயுமே செலவு பண்ணக்கூடாது, அந்த அளவுலே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவை போயிட்டு வெளியே விசாரிச்சதில் அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அண்ணாமலை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாரு. அந்த ரவுடி ரொம்ப சரியான ரவுடிப்பா, அவன் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஏன் இன்னும் மிஞ்சி போனால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை ஏன் இந்த வீட்டை ஜப்தி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவன் கடனுக்காக பண்ணக்கூடிய ஆளுங்கப்பா. அவன் ஆளே சரியில்லை, போயும் அவங்ககிட்ட இவன் கடன் வாங்கி வச்சுருக்கான். இவனுக்கு இந்த மாதிரி ஐடியாவும் இல்லை இந்த மாதிரி ஆளுங்களையும் எங்கப்பா இவன் கண்டுபிடிக்கிறான். இவனுக்குன்னே தேடி தேடி இல்லை வராங்களா, இவனா தேடி போய் ஏமாறுறானா ஒன்றுமே புரியலப்பா. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு விசாரிக்கக்கூடாதா? என்னடா இந்த மனுஷனை இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கல, பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு முத்து கோவப்பட்டு அடிக்க போகிறாரு மனோஜை. கொஞ்ச நேரம் அமைதியார் முத்து அப்படின்னு. என்னப்பா நீங்கள் இன்னமும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? முதல்ல பணத்தை தூக்கிட்டு போடணும், பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜயாமே இருந்துக்கிட்டே முத்து அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. போதும் நிறுத்துறீங்களா? இவனுக்கு இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த அளவுக்கு நிற்கிறான் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க விஜயாமே கூட. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எனக்காக என் கடனை யாரும் அடைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே என் கடனை அடைச்சிருக்கிறேன் அப்படின்னு கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், அதுக்கு தான் நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. பேசாமல் என் சொத்தையும் என் பங்கையும் என் ஷேரையும் பிரித்து கொடுத்துருங்க, நான் அதை வச்சு என் கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு மனசு சொல்லவும் மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மீனா ரோகிணி கிட்ட போய், என்ன ரோகிணி இதெல்லாம் ஏன் நீ அவருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதா? மற்ற எல்லா விஷயத்துலையுமே உனக்கு நல்லாவே போய் சொல்ல வருதில்ல, இந்த மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கல, ஏன் இப்படியெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் இப்படியெல்லாம் கடன் ஆகுது, அளவுக்கு மீறி செலவு பண்ணுறாங்க அப்படின்ற உடனே நீங்கள் அவருக்கு இதெல்லாம் புத்திமதி சொல்லக்கூடாதா? நீங்கள் தான் ரொம்ப ஓவர் அறிவாளியாச்சே, ஏன் உங்கள் புருஷனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? இப்படியெல்லாம் நடந்துக்கினா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையே நீங்கள் எதுவுமே இருக்க மாட்டீங்களா? இப்போ கடன் வாங்கி வச்சுட்டு மாமாவை அதில் பிரச்சனையில் இழுத்து விட்டுட்டு இப்போ என்னமோ எங்கள் சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன பிரித்து கொடுத்துறேன்மா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ரோகிணி கிட்ட போய் கேட்டு நின்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வேண்டாம் மீனா, நான் எவ்வளோ சொன்னேன் மனோஜ் கிட்ட, ஆனால் மனோஜ் தான் கேட்கலாம் மீனா அப்படின்னு. அப்போது பங்கு கேட்குறாரு, கொடுத்துட முடியுமா? அது எப்படி கொடுத்துட முடியும்? நீங்கள் பங்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது அப்புறம் எனக்கு தெரியாதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன்னா அதையும் பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் ஏதாச்சும் செய்கிறேன், ஷோரூம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு செலவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தரது தான் மனோஜ் நிற்பார். எல்லாத்தையுமே விட்டுட்டு. ஸோ அந்த லெவலுக்கு தான் மனோஜ் அவருடைய அறிவு இருக்குது அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணியெல்லாம் அடுத்து என்னமும் பேசவும் முடிறதில்ல. என்னதான் மனோஜ் கேவலமாக பேசினாலும் ரோகிணியை கேவலமாக பேசினாலும் அவங்களுக்கு ரோகிணியை பற்றின உண்மையே மீனாவுக்கு தெரியும். அதை வெளியில் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால மாமா நாங்கள் மொத்த குடும்பமும் தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்போம் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும், ரோகிணிக்கும் தெரியும். அதனால தான் அவங்க அமைதியாகவே இருக்காங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு. மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. நம்ம கடன் வாங்கினதே தப்பு தான், எப்படியாச்சு அடுத்தடுத்து ஆர்டர் வந்தால் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும், நீ என்ன இப்போ ஷேர் எல்லாம் கேட்டுட்ருக்கா அப்படின்னு. ரோகிணி
என்னது இது மனோஜ் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கேட்கவும் ஆமாப்பா என்னத்தை கொடுத்துருங்க நானே அழைச்சிக்கிறேன் வேணுமோ இவன் காசை கேட்ட மாதிரி ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீ ஏற்கனவே இந்த வீட்டு மேலே இங்கே பாரு கொடுத்த கடனை கொடுக்கல அப்படின்னா இந்த வீட்டை எடுத்துகிட்டு போக கூட அவன் தயாராக இருப்பான் அப்படி இருக்கிற இந்த நிலைமையில இந்த வீட்டை பிரித்து உனக்கு ஷேர் வேறு கொடுக்கணுமா இங்கே பாருடா நீயே ஏற்கனவே உருப்படாதவன் எதேதோ பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் இந்த வீட்டை பிரித்து கொடுத்துட்டா அப்படியே இந்த லட்சணத்தில் நீ கடையை நடத்துறவன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு முத்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது விஜயா இருந்துக்கிட்டு ஏன் என் பையன் கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட விஜயா சொல்லவும் அண்ணாமலை பார்த்து மறைக்கிறாரு. இல்லைங்க மனோஜ் அப்படின்னு ஏன் உன் பையன் மிச்சம் வச்சிருக்கிறது இந்த வீடு மட்டும்தான், இதையும் பங்கு பிரித்து அவனுக்கு கொடுத்துட்டு அதையும் சீரழிச்சிட்டு அப்புறம் எப்படியாச்சும் போகட்டும் எண்ணில்லாத உட்காந்துக்கிட்டு இருக்கணும், குடும்பத்தையே நடுத்தெருவில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டிங்களா அம்மாவும் புள்ளியும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை கோவப்படுறாரு. எல்லாருமா சேர்த்து பயங்கர கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க மனோஜை. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு. அப்பா இவனை நம்பியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு. என்னுடைய சொத்தை தானே நான் கேட்குறேன், ஏதோ உங்களதை கேட்ட மாதிரி இப்படி எல்லாரும் 2 பேரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, என் சொத்து பங்கையும் ஷேரையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருடா, உங்கள் 2 பேரையும் விட நான் தான் அதிக தொழிலதிபர், இந்த பிஸ்னஸ் பண்ணி நானும் தான் நிறைய பணம் இந்த வீட்டுக்காக செலவு பண்ணியிருக்கேன், நான் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. கிழிச்சா எத்தனை லட்ச ரூபாய் இந்த வீட்டுக்காக கொடுத்துருக்கேன், இது முழுக்க முழுக்க அப்பாவுடைய வீடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் விடு, அவன் கேட்குற முதல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜய் என் பையனுக்காக ஷேர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ அண்ணாமலை வந்து மனோஜ் கேட்குற மாதிரி சொத்தை பிரித்து கொடுப்பாங்களா, ஸோ முத்து கொடுக்க விடுவாரா, என்ன நடக்க போகுது, இல்லை இந்த பிரச்சனையை முத்து வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணுவார் அவருடைய அப்பாவுக்காக. ஸோ என்ன பண்ணி முத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.